ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். ஸோ ஒரு நம்பிக்கை வேண்டும். நான் இரத்தத்தினால கழுவப்பட்டவன், நான் நீதிமான், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எனக்குள்ள என்னது இருக்க முடியாது? பாவம் இருக்க முடியாது, சாபம் இருக்க முடியாது, தரித்திரம் இருக்க முடியாது, வியாதி இருக்க முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறாரு. நானே உன் பரிகாரினா ஐ எம் யுவர் ஹீலர். ஹீலர்னா நல்ல ஒரு வைத்தியர், நல்ல ஒரு டாக்டர். ஸோ அவர் எதுக்கெல்லாம் ஹீல் பண்றாருன்னா, ஆவிக்கு ஹீல் பண்றாரு, ஆத்மாவை ஹீல் பண்றாரு, சரீரத்தை ஹீல் பண்றாரு, அப்புறம் கடந்த காலத்துக்கு ஹீல் பண்றாரு, பிரசன்ட்டை ஹீல் பண்றாரு, ஈவன் ஃபியூச்சருக்கும் ஹீலர் அவர் தான். ஸோ இந்த நம்பிக்கையும் தைரியமும் விசுவாசமும் உங்கள் இருதயத்திற்குள்ளே ஒவ்வொரு நாளும் வேர் விடட்டும், முளை தெலும்பட்டும், ஜீவ விருட்சங்களை, கனிகளை அது கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை பார்ப்பீர்கள், ருசிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமென். ஓகே, பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். என்ன நாள்? சண்டேவா? சண்டேங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வேர்ல்டு விமன்ஸ் டே. ஸோ உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்கு ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஆமென். ஆமா, இனி இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஆமா, எல்லா சகோதரிகளுக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ஸோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆமென். ஸோ ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுங்கள். அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்க வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மேனேஜர்ஸ், விமன் மேனேஜர்ஸாக இருக்கலாம், டீம் லீடர்ஸாக இருக்கலாம், அட்மின்ல அவங்க இருக்கலாம். ஸோ ஒரு பொம்பளைக்கு கீழே நான் வேலை பார்க்குறதா, ஒரு பொம்பளை சொல்லி நான் கேட்குறதாங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. அது தவறானது. மாறாக நிறைய பேர் சொல்றீங்க, அந்த பொம்பளை எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறா அப்படின்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம்ல. ஸோ இந்த குடைச்சல் எல்லாம் மாறணும்னா ஜஸ்ட் ஹானர் தம். ஃபர்ஸ்ட் நீங்க தேங்க் தம், தேங்க் காட். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்தது அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஓகே, ஸோ பெண் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. ஒரு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் நாட்டிற்கு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அவர்கள் கண்களாய் இருக்கிறார்கள். ஸோ இந்த வேர்ல்டு விமன்ஸ் டேல விமனை நாட் ஒன்லி வேர்ல்டு விமன்ஸ் டே, விமன் டே மட்டும்தான் விமனை பேசணும், விமனுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக பாடுபடணும் இல்லை. டெய்லி நம்ம அவங்கள ப்ரைஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஜாப் பண்ணுறீங்கன்னு. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஐடியில் இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன், நான் டீச்சராக இருக்கேன், நான் ஸோ அண்ட் ஸோ. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஓ, இப்போ நீங்கள் வேலை பார்க்கலையா? ஹவுஸ் ஒய்ஃப்னா வேலை இல்லைன்னு அர்த்தமா? நீ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறத விட, டாக்டரா லாயரா இருந்து வேலை பார்க்கறத விட, டீச்சரா வேலை பார்க்கறது, டீச்சருக்குலாம் வேலையே இல்லை, சும்மா. சரி, இப்ப நம்ம அந்த சப்ஜெக்ட் போக வேண்டாம். இப்படி இருக்கிறவர்களை விட அதிகமான வேலை யாருக்கு அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனா நீங்க என்னப்பா ஹவுஸ் ஒய்ஃப், நாங்க வேலைக்கு போறோம். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. சொல்லுங்க, நிறைய வேலை இருக்கு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு அதை வேற ஒரு செய்தியை தான் எடுத்தேன். ஆனால் இன்னைக்கு வேர்ல்டு விமன்ஸ் டே இருக்கிறதுனால பெண்களுக்கு சில விஷயங்களை நம்ம கன்வே பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் மை ஃபேமிலி. என் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும், என் தாய்க்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன், உடன் பிறந்தவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், உறவினர்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற பெண்கள் ஐக்கியத்திற்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். பிரேயர் வாரியர்ஸ்க்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னோடு பணிபுரிகிற பெண்களுக்கு நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். வேற என்ன, வேற யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்? என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், வெல்விஷர்ஸ், என்னுடைய நண்பர்கள்,
எல்லாருக்காகவும் நான் ஆண்டவருக்கு முதலாவதாக நன்றி சொல்றேன். 2வது உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். உங்கள நான் ஹானர் பண்றேன். ஆமென். ஸோ இந்த விமென்ஸ் டேல நம்ம தான் விமென ஹானர் பண்ணணும். ஆனா இன்னைக்கு என்னையே ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹானர நான் வந்து ஆண்டவருக்கு முன்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ மே காட் பிளெஸ் யூ, மே காட் பிளெஸ் யூ, மே காட் பிளெஸ் யூ. ஓகே. ஸோ பெண்கள் இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். சரியான நேரத்துக்கு ஆராதனை நம்ம நிறைவு செய்வோம். பெண் என்று சொன்ன உடனே எல்லாருடைய மனதுக்கும் உடனே வரக்கூடியது பெண் என்பவள் ரொம்ப வீக்கு அப்படின்னு. இல்ல, பெண் வீக்கே கிடையாது. நான் சொல்லுவேன், வேதமுமே சொல்லுது பெண் வீக் கிடையாது. அதை நீங்க எடுத்துக்கிற விதத்துலதான் பெண் என்பவள் பலவீனமான பாண்டான். அது எந்த கான்டெக்ட்ல சொன்னாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, பெண்கள் வீக்கா ஸ்ட்ராங்கான்னு சொல்லுங்க. சரியா? ஒரு தகப்பன் தன் குழந்தைய தோல்ல என்ன செய்யறாரு? சுமக்கிறாருன்னு வச்சுப்போமே. ஆமென். ஒரு தகப்பன் தன் குழந்தைய சுமக்கிறாருன்னா ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 6 கிலோமீட்டர், பழைய காலத்துல அப்படித்தான் தோல்ல சுமந்து கொண்டு போவாங்க இல்லையா? சோ அந்த தகப்பன் கொஞ்ச நேரம் சுமப்பாரு, அப்புறம் அப்படியே விட்டுறாரு. டெய்லி அவர் சுமந்துக்கிட்டே இருக்க மாட்டார். ஆனா ஒரு பெண்ணை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, குழந்தைய நிறைய பேருக்கு தொப்பையை சுமக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்கு. அதனாலதான் இப்ப எல்லாரும் தொப்பையை குறைக்கிறதுக்கு வீக் பியூரா ஸோ அந்த கம்பெனிக்கெல்லாம் ஓடி போறாங்க. அப்புறம் L-carnitine ஏதோ டேப்லெட்லாம் இருக்குது. அப்புறம் ஜிம்முக்கு போறாங்க. அது இதெல்லாம் பண்ணி எதுக்கு? தொப்பையை குறையா சுமந்துக்கிட்டே இருக்க முடியல அப்படின்னு. தொப்பையை சுமக்க முடியலன்னு இவ்வளவு வருத்தப்படுறோம். 10 மாசம் குழந்தைய சுமக்குறாங்க. அது எவ்வளவு ஒரு பாரம்ங்கிறது வந்து சுமக்கிற பெண்களுக்கு தான் தெரியும். இப்ப சொல்லுங்க, பெண் வீக்கா ஸ்ட்ராங்கான்னு? பா, எப்படி சத்தம் வருது பத்தில? சுமக்கிறாங்க. அடுத்தது இருக்கிறதுலே அதிகமான ஒரு வலி, தலைவலி பார்த்துருக்கோம். கையில ஒரு வெட்டுப்பட்டா, ஒரு காயம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வலி இருக்குது. எல்லா வலிக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இருக்குது. ஆனா அந்த வழியில எல்லாம் யாரும் வந்து மரணத்தின் அந்த விளிம்பு பார்த்துட்டு திரும்ப வர மாட்டாங்க. ஆனா பிரசவத்தின் வலின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மறுபிறப்பு. ஒரு பெண்ணுக்கு மறுபிறப்பே அதுலதான் இருக்குது. அப்ப அந்த டூரிங் த டைம் ஆஃப் பர்த்ல அந்த பெண்ணுக்கு இருக்கிற வலி இருக்கு பாத்தீங்களா? அதை ஆண்களால தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த வலியை தாங்கிக் கொண்டு ஒரு பெண் குழந்தையை பிரசவிக்கிறாள் என்றால், பெண் என்பவள் சொல்லுங்க வீக் கிடையாது, ஸ்ட்ராங் ஆனவள். மேபி இமோஷனலி வீக்கா இருக்கலாம். ஒரு விஷயத்த கேட்ட உடனே டக்குன்னு இமோஷனலா ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. அழுகையா உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் அல்லது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா அழுகை தான். புருஷன் சண்டை போட்டா அழுகிறது, மாமியா திட்டான்னா அழுகிறது, சமையல் சரியா வரலன்னா அழுகிறது, அப்புறம் பிள்ளைகள் சொல்லு பேச்சு கேட்கலன்னா அழுகிறது, சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணனாலும் அழுகிறது. அழுகைங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. அழுகிறது அது வந்து ஒரு இமோஷன். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் பொம்பளை மாதிரி அழுகிறேன்னு. அழுக வந்து பெண்ணுக்குரியது, ஆணுக்கான இது இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண் அழலாமா கூடாதான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனா பிறந்த எல்லாருமே அழலாம். அது ஒரு இமோஷன். அந்த இமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அது ஒரு கண்ட்ரோல் பண்ணி அப்படி வச்சுக்கிறோம். ஆனா கண்ணீர் வராத மனுஷன் எவனுமே இருக்க முடியாது. உள்ளம் உடைக்கப்படாத மனிதன் எவருமே இருக்க முடியாது. ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு. யாரு? பிசாசு. அவனுக்கு மட்டும்தான் கண்ணீரே. ஏன்னா அவனுக்கு கண்ணீர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருந்திடுவான். அவன் திருந்த மாட்டான். ரைட், இப்ப அங்க விட்டுருவோம். இப்ப நம்ம இங்க வருவோம். ஸோ அப்ப பெண்கள் வந்து அழுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் வீக் கிடையாது. ஸோ இவ்வளத்தையும்
தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுதான் அதை பெண்களிடத்தில் தேவன் அதை கொடுத்தார். பெண்கள் என்பவள் அடிமையானவள் அல்ல. பெண்கள் என்பவள் வேலைக்காரி அல்ல. பெண் என்பவள் எப்படி சொல்றது, வேற ஸ்லேவ் கிடையாது. கனமுள்ள ஒரு பாத்திரம். சொல்லுங்க, கனமுள்ள ஒரு பாத்திரம். அதை கனமுள்ளதாக்கவும் கனவீனமான பாத்திரமாக மாற்றவும் யார் கையில அதிகாரம் இருக்குன்னா அந்த பெண் கையிலேயே தான் அதிகாரமும் இருக்கு. ஆமென். சோ தேவன் தன்னுடைய படைப்பிலே பெண்ணை அடிமையானவளாக பலவீனமாக படைக்கவில்லை. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனாலிட்டியை படைத்ததுனால தான் சுமக்கிற சுமை தாங்கி, அதாவது பெயின் எல்லாம் பியர் பண்ற அளவுக்கு வந்து அந்த காரியத்தை பெண்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பெண் இல்லைன்னா ஒரு ஆண் இல்லை. ஆமா, ஒரு பெண் இல்லைன்னா ஆண் இல்லை. ஒரு பெண் குடும்பத்துல இல்லைன்னா அது குடும்பமாவே இருக்காது. ஒரு வேலை பார்க்கிற இடத்துலயுமே பெண் இல்லைன்னா அது நிறைவு பெறாது. சின்ன உதாரணம் சொல்றேனே, ஒரு பஸ்ல ஏறுறீங்க, 50 சீட் இருக்கு, டிரைவரும் ஆம்பளை, கண்டக்டரும் ஆம்பளை, உள்ள பயணம் பண்றதும் ஆம்பளை, நம்மளும் ஆம்பளை. சரியா? ஆக மொத்தம் ஆம்பளை மூஞ்சி. பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, பார்க்கறதெல்லாம் ஆம்பளை. அப்புறம் வேலைக்கு போறீங்க, வேலை பார்க்குற இடமெல்லாம் ஆம்பளை. சளி வெறுப்படைஞ்சிருவான். என்னடா பார்க்குற பக்கமெல்லாம் இப்படி இருக்குதுன்னு இந்த மொகரக்கட்டைகளே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. பெண் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நிறைவு உண்டு. பெண் எந்த இடத்துல உண்டோ அந்த இடத்துல நிறைவு உண்டு. ஆமா, ஒரு 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 அந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகும். 10 பேர் இருக்கிற இடத்துல, நான் சொல்றேனே, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பெண் என்ட்ரான்னா பார்வை அங்கதான் போகும். பார்வை அங்கதான் போகும். சொல்றது புரியுதா? சோ தேவனுடைய படைப்பில் பெண்மை சிறப்பானது. ஆனா இந்த பெண்களுக்கு எதிரான நிறைய குற்றங்கள், கொடுமைகள் ஏர்லியர் டேஸ்ல நடந்தது. பெண் சிசு கொலை. ஒரு பெண் பிறக்குது அப்படின்னாக்க, பெண் பிள்ளைகள் பிறப்பதற்கு யாருமே விரும்புறது இல்ல. ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும். ஒரு சின்ன கற்பனை. எல்லாமே வந்து ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. அப்புறம் பிள்ளைக்கு யாரை கட்டி வைப்பீங்க? பிள்ளைக்கு உங்களுக்கு 10 பையன், 10 ஊர்ல பொம்பளை பிள்ளையே இல்ல, எல்லாம் கருவிலே அழிச்சு கொண்டாச்சு. 10 பையனுக்கு யாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? ஆம்பளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? உங்க வழிக்கே வர ஆம்பளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா ஆம்பளை இப்படி பிள்ளை பார்ப்பான். முட்டாள்தனமா தெரியல? ஆனால் அதற்காக போராடினவர்கள் நிறைய பேர் உண்டு. இன்னைக்கு அந்த சிசு கொலை எத்தனையோ % கம்மியா இருக்கு. ஆனா இன்னமும் அது நிலுவையில தான் இருக்குது. மறந்துடாதீங்க. தேவன் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கொடுத்தாலும் ஒரே விதமா சந்தோஷமா இருங்க. பெண் பிள்ளைகளை கொடுத்தாலும் ஒரே விதமா சந்தோஷமா இருங்க. உங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. விசேஷமாக யாரெல்லாம் பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த பெண் பிள்ளைக்காய் நன்றின்னு சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. பிள்ளை அப்புறம் எனக்கு நீங்க நன்றின்னு சொல்லுங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க இருக்கிற இடத்துல உங்க கரங்களை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு சகோதரர், சகோதரி, அக்கா, தங்கச்சி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ டாடி. நன்றி சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர் த சர்வீஸ்க்கு அப்புறம் போய் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹக் கொடுத்து விஷ் பண்ணுங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு ஹக் பண்ணி விஷ் பண்ணுங்க. உங்கள் சிஸ்டர்ஸை ஹக் பண்ணி விஷ் பண்ணுங்க. விஷஸை கன்வே பண்ணுங்க. ஸோ ஹானர் தெம். ஓகே. ஸோ அப்போ ஒரு திருமணம் பண்றதுக்கு மட்டும் பொம்பளை வேணும், பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாது. செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், அந்த உறவை வைத்துக் கொள்வதற்கு பெண் பிள்ளைகள் வேணும். ஆனா திருமணத்திற்கு பிள்ளை பெறுவது வந்து பெண் பிள்ளைகள் வேண்டாம். இது என்னையா லாஜிக்? தேவன் தந்த எந்த பிள்ளையா இருந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க.
தேவன் ஒரு ஆதாமை படைச்சிட்டு இன்னொரு ஆதாமை படைக்கல. ஏன்னா ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுக்கு ஒரு பெண் தான் தேவன் தெரிஞ்சு அவர் ஒரு பெண்ணை உருவாக்குனார். பிள்ளை பெறணும் அப்படின்னா, உனக்கு தகப்பன்கிற அந்தஸ்தை தரணும்னா ஒரு தாய்மை வேண்டும். தாய்மை இல்லாமை, பெண் இல்லாமை உனக்கு கணவன்கிற பேர் வராது, தகப்பன்கிற பேரு வராது. அதற்காக தேவன் படைத்தார். இயேசுவுக்கே இந்த பூமிக்கு வர்றதற்கு ஒரு ஆண் தேவைப்படல, ஒரு பெண் தேவைப்பட்டது, ஒரு தாய் தேவைப்பட்டார். ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் என்ற பெண் மூலமாக பாவம் உள்ளே நுழைந்தது. நல்ல கவனிங்க. ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் என்ற பெண் மூலமாக பெண்ணை சர்ப்பம் வஞ்சித்தது, சாத்தான் வஞ்சித்தான். பாவம் அவள் வழியாக அவனுடைய கனவுகளுக்குள்ளே வந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. இதை முறியடிப்பதற்காக, இதனை மேற்கொள்வதற்காக தேவன் என்ன செய்தார்னா, எந்த பெண் மூலமாக பிசாசு வஞ்சித்தானோ, எந்த பெண்ணை கொண்டு வஞ்சித்தானோ, எந்த பெண்ணை கொண்டு இந்த பாவத்தை அவன் உள்ளே கொண்டு வந்தானோ, அதே பெண் வழியாக உலகத்தை மீட்கும் பொருளாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜெனிப்பித்தார், இந்த உலகத்தில் உதித்தார், இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் கன்னியின் வயிற்றிலே இயேசு பிறந்தார். நமக்குன்னு வானத்திலிருந்து அவர் பொத்துன்னு கீழே விழல. ஒரு ஆண் வயிற்றிலிருந்து தேவன் வரல, ஒரு மிருகத்தின் வயிற்றிலிருந்து தேவன் வரவில்லை, அல்லது ஏதோ ஒன்று ஒரு கைப்பிடி மண்ணிலிருந்து தேவன் வரவில்லை. ஒரு தாயின், ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து அவர் பிரசவிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வந்தார். அவர்தான் உலக ரட்சகர். அதை பெண் மூலமாய் வந்த சாபத்தை அதே பெண் மூலமாய் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கு அவர் கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு சத்தியம். சோ அவர்களே, பெண்களை நம்ம அங்கீகரிக்க வேண்டும், ஹானர் பண்ண வேண்டும். நிறைய பேர் பிரசங்கிக்கிறார்கள். பெண்களை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பெண்கள், பவுல் சொல்றாரு, பெண்கள் சபையில பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், ஊழியத்தில் அவர்களுக்கு பங்கு இல்லை, ஸோ பெண்கள் ரெண்டாவது தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ பால் அவர் நாட் அகெயின்ஸ்ட் டு த விமன். பெண்களுக்கு அவர் எதிரானவர் கிடையாது, எதிரான ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லல, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் பெண்கள் அந்த காலத்துல, அந்த யூதர் காலத்துல, கிரேக்க ரோமானிய காலத்துலலாம் எப்படின்னா, பெண்கள் பொது இடங்கள்ல அவங்க பேசுறதுக்கோ இருக்கிறதுக்கோ அவங்களுக்கு உரிமை கிடையாது. அது அவருடைய கலாச்சாரத்தின் ஒரு நடைமுறை இருந்தது. அப்ப அவர் பவுல் எழுதும் போதும் கலாச்சாரத்தை சார்ந்துதான் அவர் எழுதுகிறார். அதனாலதான் ஒரு தற்காலிகமாக ஒரு தடைதானே தவிர, பெண்கள் செயல்படக்கூடாது என்பதற்கு, ஊழியத்தில் பயன்படக்கூடாது என்பதற்கு, சபையில் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதற்கு ஒரு நிரந்தர தடையை பவுல் அங்க பேசல. ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அதை பேசிட்டு இருக்கிறாங்க. திருச்சபையினர் சில டாக்டரின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த டாக்டரின்ஸை நம்ம அக்செப்ட் பண்ண வேணாம். ஏன்னா பைபிள் விமனை ஹானர் பண்ணி இருக்குது. பெண்கள் ஊழியத்துல சப்போர்ட். இதே பவுலுக்கு லிடியா, அப்புறம் பிரிஸ்கில்லா, அப்புறம் பெபேயால், யூனியா என்ற நிறைய பெண்கள் ஊழியத்துல பவுலுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க. கலாச்சாரத்தின் அடிப்படையில தான் அது பெண்களுக்கு சபையில, ஏன்னா அந்த காலத்துல கல்வி அறிவு அவ்வளவு கிடையாது. ஏனென்றால் கல்வி கற்க பெண்களுக்கு உரிமை இல்லை. அப்ப கல்வி கற்காததினால புரியாததை அவர்கள் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எப்படி கேள்வி கேட்கணும் தெரியாம அவர்கள் செய்கிறதுனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. அந்த 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 கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு அந்த தடைகள் இருந்தது. அதையே பிடிச்சுக்கிட்டு பெண்கள் 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 அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். நீங்க நிறைய ஆண்கள்ட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபேமிலியில இருக்கிற இன்னைக்கு என்ன பிரச்சனை என்ன தெரியுமா? மனைவி சொல்றதை அந்த ஐயா ஏத்துக்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணுமே, அந்த அம்மா ஏதாவது ஒண்ணு சொல்ல வரணும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது.
ஐயா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அந்த அம்மா சொல்ல வருவாங்க. ஆனா இந்த ஐயா என்ன தெரியுமா சொல்லுவார், அந்த அம்மா அப்படிங்கிறதுக்குள்ள என்னமோ சாத்தூருக்கு போகணும்னு சொல்றது மாதிரி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ மூடு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசட்டுமே, பேச அனுமதி கொடுங்க, பேசினாதானே தெரியும், தெரியாது தெரியாது ரைட்டு, தெரியாததை சொல்லி கொடுங்க. இப்ப இங்கேயும் வர்றேன், தெரியாததை சொல்லி கொடுக்கும் போது புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வேணும். 10 வருஷமா ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனா புரியவே புரியாது இந்த பெண்களுக்கு. புரிஞ்சுக்கிற மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்க. சோ பெண்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஜீசஸுடைய ரிசரக்ஷன்லயே முதலாவதாக நான் உயிர் தெழுந்துட்டேங்கிறத அவர் காட்சி அளித்தது மகதலேனா மரியாளுக்கு தன்னை காட்சி அளிக்கிறார். பெண்ணுக்கு தான் காட்சி அளிக்கிறார். ஆம்பளைங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க, சரி ரைட்டு அப்படின்ட்டு. ஆனா இந்த மகதலேனா மரியாள் மட்டும் அந்த கல்லறையிலே நின்று அழுதுட்டு, அதுல இமோஷனலா ரொம்ப அப்படி ஒரு அட்டாச்மெண்டா இருக்கிறது தான் பெண்கள். சோ அதனால தேவதூதன் கேட்கும்போது, ஏன் அழுதுட்டு இருக்கிறேன்னு, இயேசுவே காணோம், கல்லறை இருக்கு, அவரை காணோம், அவர் சரீரத்தை காணோம். அப்பதான் இயேசு செத்தவராய், பிணமாய், ஒரு டெட் பாடியாய் மரியாளுக்கு காட்சி அளிக்கவில்லை, உயிர் தெழுந்தவராய், சொல்லுங்க, உயிர் தெழுந்தவராய் தன்னை காட்சி அளித்தார். சோ ஒரு பெண்ணுக்கு தன்னை காட்டுகிறார். அந்த அம்மாவை போய் அங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்றாங்க, நான் இயேசுவை கண்டேன், நான் இயேசுவை கண்டேன். தேவன் பெண்களை சுவிசேஷகர்களாக, நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக பயன்படுத்தி இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பெண்களுடைய முக்கியத்துவம் குடும்பத்துல, சபையில, ஊழியத்துல, சமுதாயத்துல எல்லாத்திலையும் பங்கு இருக்கு. அதே சமயத்துல இந்த சமுதாயத்துல, இந்த சபையில, இந்த குடும்பத்துல பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. இப்ப ஆண் பலம் உள்ளவர்கள், எதுக்கு ஆண் பலம் உள்ளவன்னு வச்சுப்போமே, பலம் உள்ளவன்னா பலன் இல்லாதவர்களுக்கு நீ சப்போர்ட்டா இருக்கணும். வலியவர்களை வீழ்த்துவதற்கு உன்னை பலசாலியா வைக்கல, வலியவர்களை காப்பாற்றுவதற்கு, ஆதரவா இருப்பதற்கு தான் வலிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை அறிந்து நீங்கள் செயல்படுங்க. இன்னைக்கு வேணா நான் நினைக்கிறேன், இன்னைக்குரிய இந்த மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த காலத்திலயும் பெண்களுக்கு இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததுதான் இப்படி பிரச்சனை, பெண்களை வெளியே விட்டதுதான் பிரச்சனை. பாரதியார்லாம் நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க, பெண்களுக்கு கல்வி வேண்டும், அடுப்படியில் ஊதுறது கிடப்பது மட்டும், சமையல் கட்டில கிடப்பது மட்டும் பெண்களுடைய வேலை அல்ல என்று பாரதியார் இவர்கள்லாம் ஆமா போராடி இருக்காங்க, கவிதைலாம் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் பெண்கள் தங்களுக்கான சுதந்திரத்தை சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கும் இந்த மீடியாவெல்லாம் பார்க்கும்போது சில நேரம் நமக்கே தோணுது, ஏன்டா இவங்களுக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தோம், ஏன் இவ்வளவு ஃப்ரீடம் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. So freedom not to destroy your life or others, freedom is to build your life without any obstacle. ஃப்ரீடம்ங்கிறது அழிப்பதற்கு ஃப்ரீடம் அல்ல, நீ சுயாதீனமாய் நீ வாழ்வதற்கும் ஆரோக்கியமான முறையில் வாழ்வதற்கும் தான் சுதந்திரம் என்பது. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு சுதந்திரத்தை தவறாய் பயன்படுத்தக்கூடாது, சுதந்திரத்தை தவறாய் பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் சுதந்திரத்தை தவறாய் பயன்படுத்துகிறார். ஒருவேளை இப்படி அந்த காலத்துல பெண்கள் இப்படி இருந்திருக்கலாம், மேபி அந்த கல்ச்சருக்கு பவுல் சொல்லியிருப்பாரு, பெண்ணே நீ கொஞ்சம் வாயடக்கம் தேவை, உன் உடைகள்ல அடக்கம் தேவை. இந்த கோட்பாடுகள் இவைகள் எல்லாம் மாற வேண்டும். மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ல இன்னைக்கு நிறைய பெண்கள் சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள், இளம் பெண்களை சீரழிக்கிறார்கள், இளம் தம்பிமார்களை சீரழிக்கிறார்கள், நல்ல நல்ல குடும்பத்தெல்லாம் சீரழிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்,
இதுல நம்ம ஞானமா இருக்கணும். இந்த பெண்கள் தினத்துல நம்ம ஞானமா இருக்கணும். பெண்கள் ஞானமா இருக்க வேண்டும், சபையில ஞானமா இருக்க வேண்டும், குடும்பத்துல ஞானமா இருக்க வேண்டும், வேலை பார்க்கிற இடத்துல ஞானமா இருக்க வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில ஞானமா இருக்க வேண்டும். பெண் உரிமை பெண் உரிமை உரிமையை கொடுத்தாச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பெண்களை பற்றி. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். அதுக்கு முன்பதாக என்ன ஒரு பழமொழியிலிருந்து நான் தேவனுடைய வார்த்தைகளை நான் போக விரும்புகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பெண் புத்தி வந்து பின் புத்தி அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அது வந்து லிட்ரலாக சொல்ல போனோம்னா ஆக்சுவல் பழமொழி அது கிடையாது. பெண் புத்தி பின் புத்தி கிடையாது. பெண் புத்திங்கிறது அது அது எப்படின்னா பின் விளைவையும் அறியும் பின் புத்தி. பின் விளைவை அறியும் பின் புத்தி பெண்களின் மேலான ஞானம். புரியலையோ? புரியல. அதாவது பின் விளைவுகளை முன்னறிந்து செயல்படக்கூடியவள் தான் பெண் புத்தி பின் புத்தி. அதாவது பின் விளைவை அறிந்து செயல்படுகிறவள். அது காலப்போக்கில் என்னதாகி போச்சு, பெண் புத்தி அது நடந்ததுக்கு பிற்பாடு தான், அடிபட்டதுக்கு பிற்பாடு தான், கஷ்டம் வந்ததுக்கு பிற்பாடு தான் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து வந்துருச்சு. ஆக்சுவலா அது கிடையாது. தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தேவ ஞானம், அந்த தேவ ஞானத்தை நீங்க சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைய நாளைக்கான உங்களுக்கான ஆலோசனை. பெண்களிடத்துல அதிகமான நிதானம், பொறுமை, அன்பு இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியும். கருணையை எதிர்பார்க்க முடியும், அன்பை எதிர்பார்க்க முடியும். அதனாலதான் ஒரு லவ் அந்த பண்ணும்போதே என்ன பண்றாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெண்ணிடத்துல இருந்து எனக்கு ஒரு அன்பு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறான். இது வந்து ஹியூமன் நேச்சர். பராமரிக்கிறவள், விசாரிக்கிறவள், அன்பை கொடுக்கிறவள், அன்புக்காக எதையும் செய்ய துணிந்தவள். இப்படிலாம் பெண்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பெண் புத்தி பின் புத்தி அல்ல, பெண் புத்தி பின் விளைவுகளையும் அறிந்து செயல்படுகிற ஒரு தேவ ஞானம். அந்த அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலிருந்து அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எஸ்தர் என்பவள் பின் புத்தியாய் அங்க செயல்படல. அதாவது இப்ப இருக்கிற மீனிங் படி பின் புத்தி நான் சொல்றேன். ஆனால் அவளுக்கு எஸ்தருக்கு பின் புத்தி இருந்ததுனால, பின்னாடி வரக்கூடியதை முன்னாடி அறிந்ததுனால, தன்னுடைய இனம் தன்னுடைய ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக எஸ்தர் என்ன செய்கிறார்கள் என்றால், துணிந்த இருதயத்துடன் தைரியத்துடன் தேவ சமூகத்திலே போராடி, ராஜாவின் சமூகத்திலே நிற்பதற்கு முன்பதாக நான் தேவ சமூகத்திலே நான் நிற்பேன், என் ஜனத்திற்காக என் இனத்திற்காக என்னுடைய உயிரே, சொல்லுங்க, என் உசுரே போனாலும் பரவாயில்ல, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நின்றவள் எஸ்தர். பின்னாடி இந்த ராஜாவின் உத்தரவு மட்டும் இந்த அரண்மனையிலிருந்து அது புறப்பட்டு அங்கே செல்லும் என்றால் ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள் என்று அறிந்து அதன் விளைவை அறிந்து, ராஜாவின் உத்தரவின் விளைவை அறிந்து ஞானமாய் செயல்பட தொடங்கினார். 3 நாள் உபவாசித்தார், சாக்ரிஃபைஸ் பண்ணார், போராடினார், வெற்றியை பெற்றார். ஆமென். சோ இதுதான் தேவன். இதுல நம்ம பைபிள்லயே நம்ம பார்க்கிறோம். அவர் பதட்டப்படல, அவசரப்படல, அவசரமான வார்த்தைகளை பேசல, ஞானத்தோடு செயல்பட்டது. இதுல எஸ்தர் எப்படி ஞானத்தோடு செயல்பட்டாரோ அப்படி எல்லா பெண்களும் தேவ ஞானத்தினால் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய நோக்கம். உங்களுக்கான தேவ ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களை ஞானமாய் நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஞானமாய் உங்கள் பிள்ளைகளை நடத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென், ஆமென். ஸோ இந்த நாள்ல ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். தேவன் இயேசு பெண்களை அப்ரிஷியேட் பண்ணார். இப்போ நான் அந்த சப்ஜெக்ட்லாம் நான் போகல. அதில் ஒரே ஒரு எப்படி அப்ரிஷியேட் பண்ணாருங்கிறதுல ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டு அடுத்து நான் போறேன். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 8:11 அந்த வேசித்தனத்தில்
கையும் களவுமாய் பிடிபட்ட அந்த விபச்சார ஸ்திரீயை இயேசுவினிடத்துல கொண்டு வந்தார்கள். எதற்காக கொண்டு வந்தார்கள்? அந்த அம்மாவை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். கையும் களவுமாய் பிடிப்பட்டதினால, பாவத்தில் பிடிப்பட்டதுனால அந்த அம்மாவுக்கு என்ன வேணும்? ஒரு தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆமென். ஆனால் தேவனும் ஜனங்கள் பார்த்த விதமாக பார்க்கவில்லை. நியாயம் தீர்க்க வந்த மனிதர்கள் பார்த்த விதமாக இயேசு அந்த ஸ்திரீயை பார்க்கவில்லை. மாறாக அவர் ஒரு புதிய பார்வையை பார்க்கிறார். அதிலே ஒரு புதிய பார்வை இருக்கிறது. அவர் சொல்ற, ஸ்திரீயே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் ஒரு பெண் என்பவள் பாவத்தில் விழுந்தாலும், பாவத்தை விரும்பி செய்தாலும், பாவத்தை விரும்பாமல் செய்தாலும், தேவனிடத்தில் வரும்போது தேவன் அவர்களை பாவியாக பார்ப்பதில்லை. மாறாக அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் விதமாகத்தான் தேவன் பார்க்கிறார். அவர்கள் அழிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதுதான் தேவனுடைய சித்தம். உலகம் தண்டிக்க விரும்புகிறது, ஆனால் தேவன் தண்டிக்க விரும்பவில்லை. உலகம் மரணத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது, ஆனால் தேவனோ ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள இந்த பொண்ணுக்காக வழக்காடுறதுக்கு அங்க யாரும் இல்லை, இந்த பெண்ணுக்காக அட்வொகேட் பண்றதுக்கு அங்க யாருமே இல்லை. எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட வர்றாங்க, ஆர்டர் காப்பியோட வர்றாங்க. இவா சோ அண்ட் சோ, இவள் வேசி, இவள் விபச்சாரி, இவள் சாக வேண்டும், இவளுக்கு மரண தண்டனை தான், மரண தண்டனைங்கிற அந்த ஆர்டர் காப்பியோட வர்றாங்க பரிசுத்தவான்கள். எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய சபை மூப்பர்கள் இருக்கிறாங்க, சபை விசுவாசிகள் இருக்கிறாங்க, எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, பிறரை இப்படி உலக மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். கையங்களவுமா பிடிப்பட்ட அந்த அம்மாவை ஆண்டவர், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுமா, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக நான் தீக்கிறதுல உன்னை நான் தண்டிக்க நான் விரும்பல, உன்னை சாவுக்கு நான் ஒப்பு கொடுக்கல, உனக்காக நான் அட்வொகேட் நான் பண்றேன். இப்ப நான் கேட்கிற கேள்வி, 50 பேர் செத்துருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல இவன் மேல கல்ல தூக்கி எறி. அப்படியானால் அங்க நிக்கிற அத்தனை பேரும் யாரு தான்? பாவம் செஞ்சவன் தான். அப்படின்னா அதுல ஒருத்தன் கூட ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட வந்திருந்தவன் என்ன பண்ணியிருக்கணும்னா கல்ல தூக்கி எரிஞ்சிருக்கணும். வந்தவன் அத்தனை பேரும் அயோக்கியன், வந்தவன் அத்தனை பேரும் அயோக்கியன். அயோக்கியத்தனம் பண்ணவன் தான் ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட வர்றான். ஆனால் தேவன் இந்த ஸ்திரீயவும் தெரியும், ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட வந்த, தூக்கு கயிறோடு வந்த, கற்களோடு வந்த அந்த கூட்டத்தின் 50 பேருடைய சரித்திரமும் ஆண்டவருடைய ஃபிங்கர் டிப்ல இருக்கு. அவர் நிக்க வச்சு ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 100 பேர்னு வச்சுப்போம். இந்த அம்மா இங்க நிக்குது, இயேசு இங்க நிக்கிறாரு, இங்க ஒரு 100 பேர் நிக்கிறாங்க. இந்த 100 பேரையும் ஒவ்வொருத்தனையா கூப்பிட்டு ஆண்டவர் இவன் என்னென்னலாம் பாவம் செஞ்சான், எங்கெங்கெல்லாம் செஞ்சான், எத்தனை பேர் கூட செஞ்சான் அப்படின்னு அங்க உட்காந்து அப்படி ஒரு லைவ் சொல்றதுக்கு இல்லைங்க, ஒரு வீடியோ படமாவே அவர் போட்டு காமிச்சாருன்னா அவன் அங்கிட்டே நாண்டுகிட்டு செத்துருவான். அப்படிப்பட்ட பரிசுத்தவான் தான் ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட யார்கிட்ட வர்றாரு? இயேசு கிட்ட இந்த பொண்ணை நியாயம் தீர்க்கணும்னு வர்றாரு. ஆனால் இயேசு அந்த வார்த்தையை கேட்டார். அந்த பொண்ணை பலவீன பாண்டமாய் பார்க்கவில்லை, அடிமையாக பார்க்கவில்லை, பாவியாக பார்க்கவில்லை, அல்லது ஒரு விபச்சார பொருளாக பார்க்கவில்லை. தேவனுடைய பார்வையே வேற. நீ மனுஷனுடைய பார்வையில எப்படி இருக்கு? விபச்சார, அதாவது இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அதுதான் அந்த சோ கால்டு ஸ்திரீ. ஆனா தேவன் அப்படி பார்க்கல. தன்னுடைய பிள்ளையாய் பார்த்தார், தன்னுடைய சொந்த மகளாய் பார்த்தார், தன்னுடைய ஓன் இமேஜா பார்த்தா. He created the man in his own image ன்னு நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா? அந்த ஓன் இமேஜா அவர் பார்க்கிறார். அங்க பார்த்தது இயேசு அவளுடைய பாவத்தை பார்க்கவில்லை, அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவருடைய பாவத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய சாயலை அங்கே பார்க்கிறார். பார்த்ததினாலே
பார்த்ததினாலே இனி என்ன செய்யாதம்மா பாவம். இனி இந்த அயோக்கியங்களை நம்பி, லிட்டரலா என்ன தெரியுமா அர்த்தம்? இனி இந்த திருட்டு பயல்களை நீ நம்பாத, இந்த அயோக்கியனை நீ நம்பாத. இவங்களெல்லாம் நம்பிதானே, இவங்களுக்காகத்தானே நீ பாவம் செஞ்ச. இந்த அயோக்கியங்களை பாரு, இந்த திருட்டு பசங்களை நீ பாரு, தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்கோ, தெரிஞ்சிக்கோ, புரிஞ்சிக்கோ. ஒரு புதிய சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அப்போ இயேசு எப்படியாச்சும் ஒரு சின்ன தண்டனையாவது ஏதாவது ஒன்று கொடுப்பார் போல, ஏதாவது அடிப்பார் போல, இல்லை ஏதாவது திட்டுவார் போல. அவர் திட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. நீ என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்கல, எத்தனை பேர்கிட்ட பண்ணுனன்னு கேட்கல, எப்பப்ப பண்ணுனன்னு கேட்கல. இன்னைக்கு இப்படியெல்லாம் கேளிக்கை பண்றதுக்கு இன்னைக்கு இந்த உலகம் ஆயத்தமா இருக்குது. நீ உலகம் அப்படிதான் இருக்குது. ஏன் அவனை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் இவனை பத்தி எனக்கு தெரியாதா? நான் சொல்றேன், உன் யோக்கியத்தை பத்தி அவருக்கு தெரியாதா? நீ அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை முகத்திரையை கிழிக்கணும், அடுத்தவன் பாவத்தெல்லாம் சொல்லி நீ பரிசுத்தவனாய் தன்னை காட்டிக்கொள்ளணும் என்று நீ நினைக்கிறாயே. அயோக்கியர்களே, உங்களுடைய அயோக்கியத்தனத்தை, உங்களுடைய நிர்வாணத்தை கர்த்தர் இந்த உலகத்துக்கு திரையிட்டு காண்பித்தார் என்றால் நீ உன் மூஞ்ச எங்க கொண்டு வச்சு பண்ணீனே? நீ உன் குடும்பம் உன் முகத்தை எங்க கொண்டு வைப்பீங்க? வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. யாரையும் நீங்கள் கண்டம்னேஷனுக்குள்ள உள்ள பண்ணாதீங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். இப்ப சமீபத்தில் கூட பாருங்க, விஜய் அந்த பொண்ணோட இருக்கிற, இந்த பொண்ணு பேசுறவன் எல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சிருக்கிறான் தான் விஜயை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. நான் விஜய்க்கு ஆதரவாய் பேசுறேன்னு நினைக்காதீங்க. கான்டெக்ஸ்டா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் என்னங்கிறத கொஞ்சம் அப்படி கோரிலேட் பண்ணி பாருங்க. தப்பு செய்யாதவன் தான் பேசணும், தப்பு செஞ்சவன் பேசக்கூடாது. ஆனா இங்க தப்பு செய்யாதவன் எதுவுமே பேசல. தப்ப செய்துகிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தன்னை பரிசுத்தவான்களாய் காட்டிக் கொள்கிறவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, சபை விசுவாசிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இடையில கொஞ்ச நாள் ஜான் ஜெபராஜா போட்டு, ஊழியக்காரனா இருந்தாலும் அவனா அப்படிதான் நீங்க பண்றீங்க, உலகத்தானா இருந்தாலும் அப்படிதான் பண்றீங்க. நான் கேட்கிறேன், ஒரு பரிசுத்தமான இந்த உலகத்துல நீங்க காட்டியிருங்க பாப்போம். என்ன ஒண்ணு கேட்கட்டுமா? ஒரு ஆண் தன் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் எடுத்து பார்க்கலன்னு ஒரு ஆண் நீங்க சொன்னீங்கன்னா, இந்த கையில கிடக்கிற பிரேஸ்லெட்டை கழட்டி நான் தர்றேன். ஒரு பெண் தன் புருஷனை தவிர வேற எந்த ஆம்பளையும் நான் எடுத்து பார்க்கலன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, என் கழுத்துல கிடக்கிற செயின் என்ன கழட்டி நான் தர்றேன். உங்களால சொல்ல முடியாது. அப்படிங்க பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி எவளும் கிடையாது, எவனும் கிடையாது. தேவனை தவிர பரிசுத்தவான்கள் ஒருவரும் கிடையாது, பரிசுத்தவான் ஒருவரும் கிடையாது. அதை புரிந்து செயல்படுங்கள், புரிந்து செயல்படுங்கள். நம்மளும் பாவிதான், நம்மளும் பாவம் செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறோம், மீறிட்டு தானே வந்திருக்கிறோம், அக்கிரமம் பண்ணிட்டு தானே வந்திருக்கிறோம். அதெல்லாம் கடவுள் நமக்கு மன்னிக்கிறார்ல. ஜான் ஜெபராஜ தெரிஞ்சு பேசினவனை விட தெரியாம பேசின கூட்டம் தான் ஏகப்பட்ட கூட்டம். ஜான் ஜெபராஜ் முகத்தை பார்க்காதவன், அவருடைய பர்சனல் லைஃபை பார்க்காதவன், அவர் கணவன் மனைவிகளை என்ன நடக்குதுன்னு தெரியாதவன். நீ என்ன, நான் என்ன கேட்கிறேன், நீ வீட்டுக்குள்ள வாங்க, பெட்ரூம்குள்ள நீ உட்காந்து, நீ தான் உட்காந்து இப்படி லைட் விளக்கு பிடிச்சிட்டு இருந்தியா நான் கேட்கிறேன். ஜான் ஜெபராஜா பேசுறதுக்கு, அவர் மனைவியை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இல்ல அரசியல் பேரெல்லாம் நான் சொல்ல நான் விரும்பல, ஏன்னா அது ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகி போயிடும். அத்தனை பேருக்கு அத்தனை பிள்ளை பொண்டாட்டிகள், மனைவி, துணைவி, இணைவி, அப்புறம் என்ன வீலாம் இருக்கோ தெரியல, கண்ட கருமாந்திரம் இருக்கு. உங்களுக்குலாம் அத்தனை வீ இருக்கு. இவரு சினிமா, அப்ப இவருக்கு என்ன, இவருக்கு இருக்கா இல்லையாங்கிறது உங்களுடைய ஆராய்ச்சியும் ஏன் ஆராய்ச்சியும் கிடையாது. நீங்க என்னன்னா அவர் வீட்டில் போய் பர்சனல் லைஃப் யார் பார்த்தா? யாருடைய பர்சனல் லைஃப் நமக்கு தெரியாது, தேவன் ஒருவரே சாட்சி. கண்டம்னேஷன் சும்மா வாய்க்கு வந்ததை வாய்க்கு வந்ததை பேசுறத நிப்பாட்டுங்க, உங்களுக்கான ஆசீர்வாதம் தானாய் வரும். பிறனை குற்றப்படுத்துறத நீ நிப்பாட்டு, உனக்கு ஆசீர்வாதம் தானாய் வரும். ஓம் பிள்ளை தப்பு செஞ்சதுன்னா ஓம் பிள்ளை தப்ப மறைக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு வக்கணம் வருது இல்ல?
அடுத்தவன் தப்பு செஞ்சா மட்டும் தூக்கி கொடி பிடிச்சிக்கிட்டு திரிகிறீங்க. அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு. ஏன் உன் பிள்ளை அசிங்கப்படக்கூடாது, அடுத்தவன் பிள்ளைன்னா அசிங்கப்படணுமா? நல்ல நியாயமா இருக்க. இந்த மாதிரி அநியாயம், இதுதான் அநியாயம் செய்கிறது, இதுதான் அநியாயம், இதுதான் துரோகம். கர்த்தரே உங்களுக்கு எதிராய் மாறிடுவாரு. கர்த்தரே எதிராக மாறிடுவாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. உன் மகளை நேசிக்கிறது போல மருமகனை நேசி. உன் பையனை நேசிக்கிறது போல மருமகனை நேசி. உன் மகளை நேசிக்கிறது போல மருமகளை நேசி. உன் அம்மா அப்பாவை நேசிக்கிறது போல மாமனார் மாமியாரை நேசிங்க. அதுக்கெல்லாம் மனசு வராது. ஆனா ஆலயத்துக்கு வந்தா மட்டும் கபா ரிபா ரபான்னு சேரெல்லாம் அடிச்சு உடைச்சு நொறுக்கிட்டு பிச்சு எரிஞ்சிட்டு போறது. இதுதான் மாய்மாலம். இதுக்கு பேர் தான் மாய்மாலம். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. இதுதான் அர்த்தம். இப்ப நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, தாம் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் கட்டி கொடுத்தாச்சுன்னா அங்க போனா மாமனார் மாமியாரை கட்டுக்குள்ள வச்சுக்கணும், புருஷனை கைக்குள்ள வச்சுக்கணும். என் மகாதான் அங்க அப்படி 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 மாரில் தட்டிக்கிறேன், என் மகா தான் அங்க ஆட்சி செய்யறா. ரைட்டு. உன் வீட்டுக்கு வந்த மருமக, உன் மகா அங்க மருமகளா போகும்போது அங்க ஆட்சி செய்யணும். உன் வீட்டுக்கு வந்த மருமகளை நீ ஆட்டி படைப்ப, வேலைக்காரி மாதிரி நீ ட்ரீட் பண்ணுவ, கொடுமைப்படுத்துவ. அவ உன் புருஷனை ஆளுகை செஞ்சிடக்கூடாது. அப்படியே உன் பையன் பொண்டாட்டி பின்னாடி போயிட்டானா, என்னடா பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போறேன்னு வெக்கமா இல்ல பேசுறதுக்கு? ஏன் உன் பிள்ளை பொம்பளை பிள்ளை தானே, அது வேற ப்ராடக்ட் அது. அதை மட்டும் அங்க போய் ஆளுகை செய்யணும்னு நினைக்கிற. உன் வீட்டுக்கு வந்த பிள்ளை, உன் பிள்ளை அங்க ஆளுகை செய்யணும்னா வந்த மகளையும் மருமகளையும் நீ ஆளுகை செய்ய வை. உன் வீட்டு பையன் பொண்டாட்டிக்கு அடிமையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற. உன் மருமகை மட்டும் எப்படி உன் பிள்ளைக்கு அடிமையா இருக்கணும் நீ நினைக்கிறது? எந்த விதத்துல, எந்த ஊர் சட்டம், எந்த சட்டம் சொல்லுது? வேதத்தை அறியாதவர்கள் தான் இந்த அநீதியை பண்ணுகிறார்கள் என்றால், வேதத்தை படித்தும் சர்ச்சுக்கு போயிட்டும் வசனத்தை கேட்கிறவர்கள் இப்படிப்பட்ட மூடத்தனத்தை பண்ணாதீர்கள். இது உங்கள் குடும்பத்தை சீரழித்து விடும். பிள்ளை வந்திருக்கா, மருமக வந்திருக்கிறாளா, வாழ வைக்க பழகணும். மருமகளை நீங்க, மகனை நீங்க அனுப்புறீங்களா, மகளை நீங்க அனுப்புறீங்களா, வாழ வைக்க அனுப்பி வைங்க. தப்பு தப்பா சொல்லி கொடுக்காதீங்க, தப்பு தப்பா சொல்லி கொடுக்காதீங்க. நீ தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறதுல அங்க ஒரு கைப்பிடி மண்ணை நீ கொண்டுட்டு போறது கிடையாது. ஒரு பைசா உனக்கு லாபம் கிடையாது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கிறதுக்கு பெண்களினுடைய முக்கிய கடமையா இருக்கிறது. இதெல்லாம் கவனமா வச்சுட்டு செயல்படுங்க. நம்ம அங்க வந்துருவோம். எங்க வருவோம்? விபச்சார ஸ்திரீ, வேறே விபச்சார ஸ்திரீ, வேசித்தனம் பண்ண, வேசித்தனத்துல கையுங்குளமா பிடிப்பட்ட ஸ்திரீ. எப்ப தகப்பன் இடத்துல வந்தாரோ, தகப்பன் அவருடைய நிலைமையை மாத்த. ஒரு பய பக்கத்துல நிக்க முடியல. அத்தனை பேர் கொண்டு வந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கிழிச்சு போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஐயா அப்படின்ட்டு ஓடிட்டாங்க. ஏய், இவர் பயங்கரமான ஆளா இருக்காரா அப்படின்ட்டு. தேவன் அந்த அம்மாவுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார், புதிய பாதையை கொடுக்கிறார், புதிய பார்வையை கொடுத்தார், புதிய அணுகுமுறையில அந்த அம்மாட்ட அணுகுனார். எப்படி ஒரு பாவியை தேவன் ட்ரீட் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான் நீதிமான் சொல்றோம், நான் ரொம்ப பரிசுத்தவான் சொல்றோம், நான் கழுவப்பட்டுட்டேன் பரிசுத்தவான். ஆனா பாவியை மட்டும் வக்கனையான கிளி 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 கிளின்னு கிளிப்பேன், யூடியூப்ல நான் போடுவேன். நீ பரிசுத்தவானே கிடையாது, நீ சாத்தானிலும் கேடுகட்ட சாத்தான். நான் சொல்றேன், நீ பரிசுத்தவான் என்று சொன்னால் யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டீர்கள். பரிசுத்தவான் என்று சொன்னால் ஒருவன் மரணத்தில் கிடந்தால் அவனை மரணத்துக்கு நீங்கள் சம்மதிக்க முடியும். அவனை எப்படி அவனுடைய ஆத்மாவை மீட்க வேண்டும் என்றுதான் நீங்கள் பிரயாசப்படுவீர்களே தவிர. இல்லையா? சொல்லுங்களேன்.
இப்ப சொல்லுங்க, நீங்க பரிசுத்தவானா யாருன்னு? தேவன் யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் தரவில்லை. உங்களை ஒருவர் நியாயம் தீர்க்கிறாருன்னா விட்டுருங்க, அது அவனுடைய பாடு. அவன் தலையில அவனே சாபத்தை சேர்த்து வச்சுக்கிறான்னு அர்த்தம். நீ ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரையும் நியாயம் தீர்க்காதீர்கள். உங்கள் உறவுகளுக்குள்ளே யாரையும் நியாயம் தீர்க்காதீர்கள். ஒருவரை மன்னிக்க பழகுங்கள். ஆமா, இதுதான் தேவன் பெண்களிடத்துல அணுகுன அணுகுமுறை. நான் என்ன சொல்ல வந்ததை நான் சொல்லி முடிக்கல. இங்க வந்துருவோம். புத்தி உள்ள ஸ்திரியை பத்தி நீங்க நான் சொல்லி நான் நிறைவு செய்றேன். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். விமென்ஸ் டே விமென்ஸ் டேன்னு பேசுறோம், விமனை கொண்டாடுறோம். தப்பு கிடையாது, கொண்டாடுங்க. விமன் ஞானமாய் நடக்க வேண்டிய விஸ்டம் ரொம்ப முக்கியம். விஸ்டம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில இருந்து தான் ஒரு மிகப்பெரிய அட்வொகேட், நிறைய அட்வொகேட் சொல்றாங்க. கிறிஸ்தவ அட்வொகேட் சொல்றாங்க, கிறிஸ்துவை அல்லாத அட்வொகேட், கிறிஸ்தவ மதத்தை இல்லாத நண்பர்கள் அட்வொகேட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 10 கேஸ் வருது அப்படின்னா 8 கேஸ் கிறிஸ்தவனா தான் இருக்கான்றாங்க. சில சைக்கோ கூட எல்லாம் வாழ முடியாது. நான் அந்த எக்ஸம்ஷன் கேஸ் எல்லாம் விட்டுருங்க. சில சைக்கோ கூட நம்ம வாழவே முடியாது. சைக்கோ புருஷன் கூடயும் வாழ முடியாது, சைக்கோ பொண்டாட்டி கூடயும் வாழ முடியாது. நான் இப்ப அதை பத்தி நான் பேசுறேன். நான் இப்ப ஜென்ரலா நான் பேசுறேன். அடிக்கிறான், கொல்றான், மிதிக்கிறான் அப்படின்னா, அடிக்கிறதுக்கும் அடி வாங்குறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கவில்லை. ஆண்களை கவனமா இருக்கணும். எச்சரிக்கிறேன், நான் தேவ சமூகத்தில் நின்று நான் எச்சரிக்கிறேன். நீ ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, பெண்கள் மீது கை வைக்க கூடாது. அடிப்பதற்கோ துன்புறுத்துவதற்கோ தேவன் பெண்ணை படைக்கவும் இல்லை. ஒரு தாய் தகப்பன் பெண்ணை பெற்று உன் கையில கொடுக்கவும் இல்லை மனைவியா. அதே சமயத்துல பெற்றோருக்கு நான் இன்னொரு எச்சரிக்கையை நான் சொல்றேன். அடி வாங்குற மாதிரி பிள்ளைகளையும் நீங்க என்ன செய்யாதீங்க, வளர்க்காதீர்கள். பெண் பிள்ளைகள் தான், சுதந்திரம் தான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலாம், ஆபாசமா பேசலாம், கெட்ட வார்த்தை பேசலாம்னா இது அடித்தல், பேசுதல், அடித்தல்ங்கிறது ஒரு நார்மல் ஹியூமன் ரியாக்ஷன். உடனே இவர் பொண்டாட்டி அடிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. பொண்டாட்டி நான் அடிக்க சொல்லல, நான் அடிக்கிற மாதிரி நீங்கள் வார்த்தைகளையும் செயல்களையும் செய்வீர்களானால் அங்க நடக்குதுன்னு நான் சொல்றேன். அதனாலதான் நடக்குது. நிறைய பேர் இதைத்தான் சொல்றாங்க. சோ ஞானம் தேவை, ஞானம் தேவை. எப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, கண்ட்ரோல் தேவை. வாய் இருக்குங்கிறதுக்காக எல்லாமே பேசிக்கிட்டே இருப்பீங்களா? ஏன் கார்ல எதுக்குங்க பிரேக்கு? பிளைட்டுக்கே பிரேக் இருக்கு. மேல பறக்கிற பிளைட்டுக்கு ஒரு பிரேக் இருக்கு. நான் பிளைட் நான் பறந்துகிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு லேண்ட் ஆகிற நேரத்தில் நான் பறந்து பிரேக் அடிக்காம இருந்துச்சுன்னா செத்துருவான். அத்தனை கோடி லாஸ், அத்தனை உயிர் போச்சு. பிரேக்கு ரொம்ப முக்கியம். பிரேக்கு சொல்லுங்க, பிரேக்கு ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. இந்த பெண்கள் தினத்துல அட்லீஸ்ட் காலையில பெண் பிள்ளைகள் இந்த நீதிமொழிகள் 31 படிச்சு பாருங்க. பெண் எத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும், என்னென்ன வேலைகளை செய்யணும், கிளியரா சொல்லி இருக்கு. படிங்க. 10 நேரம் படிச்சு புரியலனாலும் 20 நேரமாவது படிச்சு புரியுங்க. உங்களுக்கு புரிஞ்சாதானே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க. ஆமென். இதுக்கெல்லாம் எதிர்ப்பு எனக்கு பயங்கரமா வரும். பிள்ளைகளை காலையில எழுப்புங்க. அந்த பிள்ளைகளை அழுக்கு துணியை அழுக்கு கூடையில போட வைங்க. பாத்திரத்தை விளக்க சொல்லுங்க, வீட்டை கூட்ட சொல்லுங்க. இதெல்லாம் புருஷன் வீட்டுக்கு இப்ப உள்ள பெண்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், சமைக்க தெரிஞ்ச ஒரு புருஷனா நான் கட்டிக்குவேன். பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். தவறு. உங்களுடைய ரோலை நீங்க மாத்தாதீங்க. உங்க வீட்டுல ஆம்பளை தான் புருஷனா இருக்கணும், பொம்பளை பொண்டாட்டியா தான் இருக்கணும். பொம்பளை புருஷனாவும் ஆம்பளை பொண்டாட்டியாவும் இருந்து அந்த குடும்பம் விளங்காதுன்றேன் நானு. நீ தேவ திட்டத்தை செய்ய முடியாது. நீ நீ எவ்வளவு பெரிய ஆளாவே இருக்க, நீ இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டராகவே இருக்கலாம். நீ இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, உலகத்துக்கு நீ அதிபதியா இருந்தாலும் சரி, புருஷனுக்கு நீ பொண்டாட்டினா நீ பொண்டாட்டி தான். ஆமென் சொல்லுங்க.
உன் அதிகாரம் சில காலங்களுக்கு மட்டும்தான். பொண்டாட்டிங்கிற ஸ்தானம் நீ செத்தாலும் உனக்கு அந்த ஸ்தானம் உனக்கு அழியாது. எத்தனை பரம்பரை வந்தாலும் உன் ஸ்தானம் அழியாது. அதுதான் முக்கியம். நான் டாக்டரு, வீட்லயும் நான் டாக்டரா தான் நான் இருப்பேன். நான் போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கேன். ஸோ நான் வீட்லயும் நான் போலீஸ்காரனா தான் நான் இருப்பேன். நான் டீச்சரு, வீட்லயும் நான் டீச்சரா தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது. நீ டீச்சர்னா ஸ்கூல்ல 8 மணி நேரம் நீ டீச்சரு. நீ வீட்டுக்கு வந்துட்டீன்னா நீ பொண்டாட்டி, 2 பிள்ளைகளுக்கு தாய் என்பதை மறந்து விடாதே. நீ பிரைம் மினிஸ்டர்னா நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நீ பிரைம் மினிஸ்டரு. நீ வீட்டுக்கு நீ பொண்டாட்டி, உன் பிள்ளைகளுக்கு நீ தாய் தான். அதை மறந்து விடக்கூடாது. நீங்க நிறைய பேருக்கு என்னன்னா, கொஞ்சம் வேலை கிடைச்ச உடனே, சின்ன வயசுல சம்பாத்தியத்தை பார்த்த உடனே தலகால் புரியாம கால் தரையில நிக்க மாட்டுது. முடியை விரிச்சு போட்டுட்டு, துணியை பறக்க விட்டுட்டு, கேட்டா எங்க சுதந்திரம், உன் பார்வையில தப்பு இருக்கு. தேவ சமூகமா இருக்கு, நான் ரொம்ப பேச விரும்பல. இதெல்லாம் தவறுங்க. நான் என்ன சொல்ல வரேன், யாரையும் நான் இப்ப நியாயம் தீர்க்க வரல. இப்படியெல்லாம் இருக்குது, நீங்கள் நம்ம இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். என்னுடைய கடைசி கோர் கான்செப்ட் அதுதான். தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணுங்கிறத தான் இப்ப நான் சொல்ல வரேன். இதெல்லாம் இப்படி உள்ள இருக்குது. ஆனா அதுலயும் அந்த 10 பேர்ல ஒருவராய் நாம் இராமல் 11வது நபராய் நம்ம இருந்து அவர்களுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு, வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 10 பேர் அப்படிதான் இருக்கிறான், பரவாயில்ல இருந்துட்டு போறான். நீ தனியா இரு, நீ 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 வேற மாதிரி இரு, நீ தேவன் சொன்ன மாதிரி இரு, தேவனுக்கு பிரியமா இரு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வீட்டை கட்டுதல்ங்கிறது செங்கல் எடுத்து சிமெண்ட்டை போட்டு கட்டுறது கிடையாது. அன்பினாலும் ஒழுக்கத்தினாலும், டிசிப்ளின்ல, அன்புல, பொறுமையில, நிதானத்துல, பினான்ஸ்ல, லவ்ல கட்டப்படுறது தான் வீடு கட்டப்படுது. இன்னைக்கு நான் நிற்கிறேன், இன்றைக்கு என்னுடைய குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதலாவதாக காரணம் தேவன், 2வது என் தாய். என் தாயை நான் ரொம்ப மதிக்கிறேன், நான் ஹானர் பண்றேன். எங்க அம்மா மட்டும் பொறுமையா இருந்திருக்கா விட்டால் எங்க குடும்பம் என்னைக்கோ சிதைந்து போயிருக்கும். என்னுடைய ஆச்சினா அம்மாவுடைய அம்மா ஆச்சி, அவங்க ஒரு நாள் கூட குடும்பத்துல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீ உடனே வந்துருமா, என் வீட்டுக்கு வந்துருமான்லாம் எங்க ஆச்சி சொன்னது கிடையாது. வந்து பார்ப்பாங்க, முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நல்ல வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு சின்ன பிரச்சனைன்னு உடனே கல்யாணம் ஆகி 2வது நாள்லயே அம்மா பிரச்சனை, நீ வந்துரு உடனே. நீ என்ன டேஷுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்த, இத்தனை லட்சம் எதுக்கு நீ செலவு பண்ண, எதுக்கு ஒரு குடும்பத்தை நீ உன் பிள்ளை நீ எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வந்துரு நான் பாத்துக்கிறேன்னா, நீ கல்யாணம் கட்டி கொடுக்காம நீ வச்சு பாத்துக்க, கடைசி வரைக்கும் ஔவையார் பாட்டியாவே நீ வச்சுக்கின்ற. நானு குடும்பம்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சொல்லி கொடு. குடும்பம்னா ஏற்றத்தாழ்வு இருக்கும். நீ பிளைன் ரோட்ல நீங்க போயிட முடியுமா? டிராபிக் இல்லாத ரோட்ல நீங்க பயணம் பண்ணிடுவீங்களா? ஒரு ரோட்டை நீங்க காட்டுங்க பார்ப்போம். விஸ்டம் ரொம்ப முக்கியம். சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சும்மா சண்டை உடனே வந்துறான், பெருசா கிழிச்சிடுற மாதிரி. ஒன்னுத்தையும் கிழிக்க காணும். நீ அப்படி செய்வீனா உன்னுடைய பிள்ளைகளை விபச்சாரத்திற்குள் தள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். விபச்சார பாவத்திற்கு நீங்கள் துணை போகிறீர்கள் என்று அர்த்தம். பெற்றோர்களை கவனமா இருக்கணும். அதுலயும் தாய் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் பெண்கள் குடும்ப வளர்ப்புல பெண்ணுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப இருக்குது. ஒரு வீட்டுல பொம்பளை சமைக்கலன்னா அந்த வீடு நல்லா இருக்காது. பொம்பளை தான் வீட்டை கூட்டுறாங்க. ஒரு வீட்டினுடைய அமைப்பு, அதை கட்டுதல்ங்கிறது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இது என்னுடைய குடும்பம், என்னுடைய மாமனார், என்னுடைய புருஷன். என் புருஷன் சம்பாதித்ததெல்லாம் எனக்கு, நான் சம்பாதிக்கிறது எனக்கு, என் புருஷனுக்கு, என் குடும்பத்துக்கு ஒன்று. அந்த எண்ணத்தோடு புருஷன் வீட்டுக்கு வாழப்போ. நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் அம்மா வரக்கூடாது, உன் அப்பா வரக்கூடாது, உன் அக்கா நொக்கா வரக்கூடாது, தனியா வீட்டை பாரு. ஒரு அனாதையை பிடிச்சு கல்யாணம் பண்ணு. நீ அனாதையை கூட நீ கல்யாணம் பண்ணது, ஏன்னா அவனுக்கு கூட உறவுகள்னு ஒண்ணு இருக்கும், அல்லது உணர்வுன்னு ஒண்ணு இருக்கும்.
இப்படிப்பட்டவங்களும் நீங்களே யாரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாக்க ரோபோவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், ரோபோட்டை. ஏன்னா அதுக்கு தாய் தகப்பன் கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, சொந்த பந்தம் யாரும் கிடையாது, அதுக்கு உணர்வும் கிடையாது. இப்ப உள்ள ரோபோக்கு உணர்ச்சியோட ஒரு ரோபோவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறான். நீ அங்கேயும் தப்பிக்க முடியாது. சொல்லி கொடுத்து வள, உன் பிள்ளைகளை நல்லபடியாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீங்க புத்தி உள்ளவள் வீட்டை கட்டுகிறாள், அதே வசனம் தான் சொல்லுது. புத்தி இல்லாதவளோ அதை பக்கத்து வீட்டு கையை கொண்டு அல்ல, புருஷனுடைய கையை கொண்டு அல்ல, அடுத்தவர்களுடைய கையை கொண்டு அல்ல, தன் கையாலே அதை என்ன செய்யறாளாம்? இடித்து போடுறாள். தன் கையாலே இடித்து போடுறாளாம். பெண்களே, நீங்கள் கட்டுகிறவர்களாய் இருக்கிறீர்களா அல்லது உடைக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? உங்களால் உங்கள் குடும்பம் கட்டப்பட்டதா இல்ல உங்களால் உங்கள் குடும்பம் உடைக்கப்பட்டதா என்று நீங்கள் பாருங்கள். எங்க அம்மா, எங்க ஆட்சியுடைய போதனை நல்போதனை, எங்க அம்மாவுடைய சகிப்புத்தன்மை ரொம்ப பெருசு, எங்க அம்மாவுடைய அன்பு ரொம்ப பெருசு, எங்க அம்மாவுடைய புத்தி பின் விளைவுகளை அறிந்து செயல்பட்டதினால் இன்றைக்கும் என் தகப்பனுக்கு மனைவியா இருக்கிறார்கள், எங்களுக்கு தாயா இருக்கிறார்கள். அக்கா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும், பேர பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சி தாத்தாவா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய தியாகம், பொறுமை, அன்பு, யோசிக்கிற தன்மை. புருஷனை விட்டு போறது ரொம்ப ஈஸி. ஆனா என் பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு என்ன செய்வது? கஷ்டப்படுறாரு, என் புருஷன் கஷ்டப்படுறாருங்கிறதுக்காக நான் புருஷனை விட்டுட்டு ஓடுறவள் அல்ல அப்படின்னு எங்க அம்மா நின்னாங்க. எங்க அப்பா கஷ்டப்பட்ட போதும் எங்க அப்பாவின் கஷ்டத்துல கூட நின்னது எங்க அம்மா, எங்க அப்பாவுடைய துயரத்துல கூட நின்னது எங்க அம்மா. அதே தகப்பன் தான் சந்தோஷத்திலும் பங்கு பெற்றது எங்க அம்மா. சோ தாய் ரொம்ப 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 ஞானமா செயல்படணும். கஷ்டப்படுறாருன்னு எங்க ஆட்சியும் கூப்பிடல, ஊழியத்துல கஷ்டன்றதுனால எங்க அம்மா விட்டுட்டு ஓடவும் இல்லை, இன்னொரு கல்யாணமும் பண்ணவும் இல்லை. சகித்தார்கள். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். சரியா? சோ சகித்ததுனால இன்னைக்கு குடும்பம் நிக்குது. இன்னைக்கு குடும்பம் உடையாம இருக்கணும்னா பெண்களுக்கு சகிப்புத்தன்மை தேவை, நாவடக்கம் தேவை, பினான்ஸ்ல எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல ஒரு ஞானம் தேவை. 10 ரூபாய் இருக்குன்னா 10 ரூபாய இன்னொரு 10 ரூபாய் வாங்கி கடன் வாங்கி எப்படி செலவு பண்ணலாம்னு செலவு பண்ணலாம். 10 ரூபாயில 2 ரூபாய் எப்படி மிச்சம் பிடிக்கலாங்கிறதையும் பண்ணலாம். சில பெண்கள் இருக்கிறாங்க 5000 ரூபாயில மாசம் 5000 ரூபாயில குடும்பத்தை ஓட்டுற பெண்களையும் நான் பார்த்திருக்கிறேங்க. இப்பவும் அப்படிப்பட்டதான சகோதரிகள் என்னோடு இணைந்துதான் இருக்கிறார்கள். 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குற சம்பளமும் பத்தலையும் அவளுக்கு. சில பிள்ளைகள் சொல்றாங்க எனக்கு பத்தலைன்றாளுங்க. மாடு மேய்க்க விடணும். 1 லட்சம் ரூபாய் பத்தலையா மாசம்? 5000 ரூபாயில குடும்பத்தை நடத்துற பெண்கள் உண்டு. ஒரு சிங்கிள் விமனுக்கு 1 லட்சம் ரூபாய் பத்தலையா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஞானம் தேவை, எச்சரிக்கை, ஞானம் தேவை. கணவனோடு இணைந்து, கணவன் குறைச்ச சம்பளம் வாங்கினா என்ன, அது என்ன உனக்கு இது? மனைவி குறைச்ச சம்பளம் வாங்கினா என்ன இருக்கு? உன் குடும்பம் தானே. புத்தியுள்ள ஸ்திரீ இது ஏன் குடும்பம் நினைப்பா. புருஷன் இன்னைக்கு இவ்வளவு கொடுக்குறாரா, ஓகே ஆண்டவரே கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்ல பழகுங்க. நான் என்ன சொல்றேன், தாய் எப்படி வீட்டுல இருக்கோ அதை போலதான் பிள்ளைகள். தாய் புருஷனை மதிக்கல, தகப்பனை மதிக்கலன்னா பிள்ளைகள் எப்படி மதிப்பார்கள்? பொம்பளை பிள்ளை எப்படி தாம் புருஷனை மதிப்பா? பையன் எப்படி பொண்டாட்டிய நல்லா ட்ரீட் பண்ணுவான்? தவறு. ஃபேமிலி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் லேர்னிங் அவனுக்கு ஃபேமிலியில தான் வருது. நாவடக்கம் ரொம்ப தேவை, அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப தேவை. எல்லாத்துக்கும் மேல புத்தியுள்ள ஸ்திரீ பிரேயர் பண்ணுவா, வாட்ச் அண்ட் ப்ரே. தன் குடும்பத்துக்காக ஜெபிப்பாள், கணவனுக்காக ஜெபிப்பாள். உன் புருஷனுக்கு ஜெபம் பண்ணீங்களா? எத்தனை நாள் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது புருஷனுக்கு ஜெபம் பண்ணீங்களா?
ஆன்லைன்ல கேட்குறேன், உங்க புருஷனுக்காக ஜெபம் பண்றீங்களா? புருஷனுடைய வளர்ச்சிக்கு ஜெபம் பண்றீங்களா? இந்த புருஷனை எனக்கு தந்தீங்களே, ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்களா? புருஷன் சம்பாத்தியம் மட்டும் வேணுமா? எப்படி? புருஷன் வேண்டாம். புருஷனுடைய சொத்து வேணுமா? கர்த்தர் மொத்த போறாரு. புருஷனுக்கு நன்றி சொல்லுங்க. புருஷன் தர்றதுல சந்தோஷப்படுங்க. ஃபேமிலியை ரன் பண்ண பழகுங்க. சோ ஒருவேளை உங்க கையினால நீங்கள் உடைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அதே கையினால தேவனுடைய ஞானத்தினால நீங்க உங்களை தேவனிடத்துல சரண்டர் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு ஞானம் கொடுப்பார். உங்க கையினாலே மீண்டும் கர்த்தர் அதை கட்டுவார். நீ சமுதாயத்துல நான் பெருசா இருக்கேன், சமுதாயத்துல நான் சம்பாதிச்சுட்டேன், கார் வாங்கிட்டேன், நான் வீட்டை கட்டிட்டேன், 50 பவுன் நான் நகை சேர்த்துட்டேன், இதுலலாம் உனக்கு ஒரு பெரிய, நீ தேவ திட்டத்தையே நீ பண்ணல. உன் புருஷன் இல்லாம நீ வாழ்ற, நீ புருஷன் இல்லாம இந்த உலகத்துல நீ எதையும் நீ சாதிக்கிறன்னா எல்லாமே ஜீரோ. புருஷனோடு இணைந்து செயல்படுவதற்கு பேர் தான் ஃபேமிலி. அதுதான் காட்ஸ் பிளான். அதுக்கு தான் மேரேஜ். புருஷன் கூப்பிட்டா போய் புருஷன் கூட போய் வாழ பழகுங்க. புருஷனை உன் வீட்டுல வேலைக்காரனா வைக்காத. தாய்மார்கள் சொல்லி கொடுங்க. புருஷனை முந்தானிக்குள்ள வைக்கணுமா? ஏன் முந்தானிக்குள்ள வச்சு 5 ரூபா காசா முந்தானிக்குள்ள வச்சு இது பண்றது? முட்டாள்தனத்தை பண்ணாதீர்கள். தேவன் ஞானத்தை கொடுக்க. சோ நீதிமொழிகள் 31 ஃபுல்லா உட்கார்ந்து படிங்க. பினான்சியல் விஸ்டத்தை பத்தி பேசியிருக்கு நீதிமொழிகள் 31. குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பா? தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறா. கிரீடமா இருக்கிறா. புருஷனுக்கு கிரீடமாயிருங்கள். பெண்களே, புருஷனுக்கு கிரீடமாயிருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு கிரீடமாயிருங்கள். உங்கள் குடும்பத்தை நடத்துகின்ற அச்சாணியாயிருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற துயரத்தை போக்குகிற ஒரு நல்ல கம்ஃபோர்டராயிருங்கள். ரெபேக்கா மாதிரி ஈசாக்கு வாழ்க்கையில என்னைக்கு ரெபேக்கா உள்ள என்றானால அன்னைக்கே மிகப்பெரிய ஒரு சமாதானம் ஈசாக்குள்ள. வேரியேஷன் பண்ணாதீங்க. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு வேரியேஷன் பண்ணாதீங்க. மருமகன் வேரியேஷன் பண்ணாதீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணாதீங்க. மருமகளையும் மகளையும் டிஃபரன்ஷியேட் பண்ணாதீங்க. நீங்க எல்லாரையும் ஒண்ணா பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட். காலையிலே எழுந்திருந்து தன் வீட்டுக்குரிய வேலைகளை அவ செய்வான்னு இருக்கு. எல்லாம் 31:15. பினான்சியல் விஸ்டம் 31:16. வீண் செலவுகளை தவிர்த்து வீட்டுக்கு தேவைன்னா பொருட்களை வாங்குறது, சொத்துக்களை வாங்குறதுல எல்லாம் பெண்ணுடைய பங்கு இருக்குது. கைண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். 26வது வசனம். வாட்ச்ஃபுல்னஸ். நன்றாய் விசாரிக்கிறார். 27. பிள்ளைகளை நல்லா வளர்க்கிற ஒரு விஷயம். இதோட நான் நிறுத்துறேன், டைம் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளாலே இடித்து போடுகிறாள். பெண்கள் தினத்துல நீங்கள் கட்டுகிறவர்களாய் இருங்கள், இடிக்கிறவர்களாய் இருக்காதீர்கள். உங்களையும் வேறு யாரும் இடிப்பதற்கு இடம் கொடுக்காதீர்கள். அநேக பெண்கள் தாறுமாறாய் போறதுக்கு, நீங்க குடும்பம் சீரழிக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு தாய் பேச்சை கேட்கறது, இன்னொன்னு வீணா போன நண்பர்களின் பேச்சை கேட்கறது. அவ ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவளா இருப்பா, இல்லைன்னா புருஷனை வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கிறவள்கிட்ட நீ ஐக்கியம் வச்சிருந்தீங்கன்னா உனக்கு அவ சொல்லி தரது அப்படிதான் சொல்லி தருவா. உன் நல்லா இருக்கிற குடும்பத்தையுமே நாசமாக்கிடுவா. என்னைக்கு ஒருத்தி உனக்கு உன் புருஷன் வேண்டாம், உன் மாமியா வீடு வேண்டாம், உன்னால நிக்க முடியும், உன்னால சாதிக்க முடியும்னு எவன் அல்லது எவள் உனக்கு அட்வைஸ் கொடுக்கிறார்களோ, பெண் பிள்ளைகளை நல்லா கவனிங்க. பெண் பிள்ளைகளை நல்லா கவனிங்க. திருமணமானவர்களை கவனிங்க, திருமணம் ஆக போகிறவர்களை கவனிங்க, திருமணத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிற பெண்களை நல்லா கவனிங்க. இப்படி ஒருவள் உங்க இடத்துல, ஒருவனோ ஒருத்தியோ உங்க இடத்துல சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களை அழிக்க வர்றாங்கன்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களை அழிக்க பாக்குறாங்க. ரெண்டாவது, உங்களை வேசித்தனத்துக்குள்ள தள்ளுறாங்கன்னு அர்த்தம். நீ தனியா இருந்தீன்னா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நீ தனியா இருந்தீன்னா, ஒருத்தர் இல்ல 4க்கு 40 பேர் உன்மேல் கண்களையும் கைகளையும் வைப்பதற்கு எத்தனம் விடுவார்கள். ஜாக்கிரதையா இருக்கணும். நல்வாழ்க்கை இழந்து விடாதீர்கள். உங்கள் நண்பர்கள் யார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் யார் என்று கேளுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 வாசிக்கிறோமே. உனக்கு நல்ல ஆலோசகர் கர்த்தர். உன் நண்பர்களிடத்துல கேட்காதீர்கள். ஏன் நான் சொல்லுவேன், உன் தாய் தகப்பன்ட்ட கூட நீ ஐடியா கேட்காத. நீ முழங்கால் போடு. உனக்கு அறிவு இருக்குல்ல,
உனக்கு அறிவு இருக்குல்ல, முழங்கால் போடு, ஆண்டவர்கிட்ட கேளு. உனக்கு அறிவு இருக்குல்ல, முழங்கால் போட்டு வேதத்தை தியானித்து ஆண்டவரத்திலிருந்து பதில். ஆண்டவர் சொல்ற, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னொருவன் அல்ல, நானே என்று சொல்லி இருக்கிறார். அப்படிலாம் அந்த ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். ஏன் நீங்க அவர்கிட்ட கேட்காம இந்த பாலா போன நண்பர்கள்ட்ட கேட்கிறீங்க? அவனே ஏற்கனவே புருஷனை விட்டுட்டு வந்திருக்கான், அவனே பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு வந்திருக்கான், அவனுக்கே ஒழுங்கா இது பண்ண தெரியல. நீ அப்படிப்பட்டவர்களோட நீ ஐக்கியம் வைத்திருந்தீங்கன்னா உனக்கு என்ன சொல்லி கொடுப்பா? நீயும் வேண்டான்னு தான் சொல்லுவா. இல்ல பாதிக்கப்படுறது யாரு? உன் பிள்ளைகள், உன் கணவன், நீ தான் சேர்ந்து பாதிக்கப்படுற. புரிந்து செயல்படுங்கள். நீ படித்திருக்கிற படிப்பு, உன் வேலை பார்க்கிற வேலை உனக்கு பணத்தை தரலாம். நல்வாழ்க்கை தருவது வேதமும் தேவ சமூகமும் தான். உன் ஞானம் தான் உனக்கு நல்வாழ்வை தரும். அதுதான் சொல்றேன், புத்தி உள்ளவளோ, புத்தி உள்ள ஸ்திரீ கட்டுகிறாள். எத்தனை பேர் சொல்லட்டும், உன் புருஷன் சரியில்லை, நீ இவனை கட்டினதுக்கு பதிலாக நீ அவனை கட்டி இருந்திருந்தீன்னா உன் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும். நான் கேட்கிறேன், சரி அவனை கட்டிடுவேன், அவனை கட்டினதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் அவனை விட ஒரு சூப்பரா ஒருத்தன் வருவான், அப்ப அவனை நீ சொல்லுவியா? அப்ப அவனை விட இன்னொருத்தன் வருவான். இந்த உலகம் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வேற, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வேற, அப்டேஷன் வேற. மொபைல் அப்டேட் பண்றது வேற, உன் ஃபேமிலி அப்டேட் பண்றது வேற. விஸ்டம் தேவை. ஞானமாய் செயல்படுங்கள். என்ன சொல்லி கொடுக்கிறான்? உன் குடும்பத்தை, உன் புருஷனை விட்டு, உன் மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு பிரிப்பதற்கு உன்னை பெற்றெடுத்தவர்களே உனக்கு ஐடியா சொன்னாலும் அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லிவிட வேண்டும். இயேசு அப்படிதான் பேதுருவை சொன்னார், அப்பாலை போ சாத்தானே என்றார். தன் கூட இருந்த சீசன் தான். தனக்கு ஒரு பிரச்சனை உடனே கத்தியை தூக்கிட்டு அந்த சேவகனின் காதை வெட்டினவன் தான் சொன்னாரு, நீ யாரா கத்தியை தூக்கி வெட்டுறதுக்கு, உரையில போடுறா, என்ன மிஞ்சி நீங்க கிழிச்சிருவியான்னு தான் கேட்கிறாரு ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையை கெடுப்பதற்கு அது ஈஸியா ஏன் பெண்கள்கிட்ட சொல்றேன்னா, அதுதான் ஏவாள். ஏவாள்கிட்ட தான் போய் வஞ்சகம் பண்ணது. உங்களை வஞ்சிக்க விடாதீர்கள் பெண்களே, உங்களை வஞ்சிக்க விடாதீர்கள். யார் உங்களை வஞ்சிக்க விடாதீர்கள். உங்களுக்கு தேவை, எனக்கு தந்த புருஷன் சந்தோஷப்படுங்க, எனக்கு தந்த பிள்ளைகள் சந்தோஷப்படுங்க, எனக்கு தந்த வருமானம் சந்தோஷப்படுங்க. இதெல்லாம் நீங்க வச்சு செலவு பண்ணுங்க, நீங்க வச்சு பிளான் பண்ணுங்க. நான் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும்தானே, நீ கல்யாணமே பண்ணாத, பிள்ளை பக்காத, நீயே சம்பாதிச்சு நீயே தனியா பெட்டிக்குள்ள போய் படுத்துரு. பெட்டிக்குள்ள குழியே நீயே தோண்டிக்க, பெட்டியே நீயே வாங்கிக்க, பெட்டியில நீயே படுத்துட்டு பெட்டியோட நீயே உள்ள சரிஞ்சிட்டு நீயே மண்ணை போட்டு மூடிக்க. உனக்கு எதுக்கு குடும்பம்னு கேட்கிறேன் நான், உறவுகள்லாம் எதுக்குன்னு கேட்கிறேன் நான். தவறு செய்யாதீர்கள் எனக்கு அன்பானவர்களே. இப்படி எல்லாம் பேசுறதுனால நீ எல்லாம் பெரிய யோக்கியனான்னு கூட உங்களுக்கு யோசிக்க வரும். அநேக குடும்பத்துல இன்னைக்கு இந்த நிலைமை தான் இருக்குது. அப்படியானால் நீங்களும் நானும் ஜெபம் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? வேதம் வாசிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், வித்தியாசமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். நீங்க 4 பேருக்கு புத்தி சொல்ற இடத்துல இருங்க, மாறாக உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நீங்க யார் இடத்துல போய் நிக்காதீங்க. இந்த பெண்கள் தினத்தன்று பெண்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஃபேமிலியில ரொம்ப முக்கியம், ஊழியத்துல ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமா செயல்படுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் என்னுடைய அறியாமையினால அல்லது கீழ்ப்படியாமையினால என்னுடைய வாழ்க்கையை உடைஞ்சிருச்சு அல்லது நானே உடைச்சிட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இப்ப ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் சொல்லுவோம். எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டும், என் வீட்டை கட்ட வேண்டும், எனக்கு தேவன் தந்திருக்கிற பொறுப்புகள்ல நான் உண்மையா இருக்கணும், என் கணவனுக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும், இனஜன பந்துகளுக்கு நான் உண்மையா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலா நான் உமக்கு உண்மையா இருக்கணும். நான் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். எஸ்தர் அன்றைக்கு அந்த ஒரு தைரியம் இருந்ததுனால தன் நாட்டையே காப்பாற்றினது போல இன்றைக்கு நான்
என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், என் சபையை காப்பாற்றுவேன், என் ஊழியத்தை நான் காப்பாற்றுவேன், எனக்கு நீங்க தந்த பொறுப்பை நான் காப்பாற்றுவேன். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க? அன்பானவர்களை, யாரையும் வேதனைப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல. நாம் இந்த சீரில்லாத உலகத்தில, சீரழிந்து கொண்டிருக்கிற கலாச்சாரத்தில, சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த ஜெனரேஷன்ல நம்ம விழிப்பா இராவிட்டால் நம்முடைய குடும்பமும் அந்த லிஸ்ட்ல ஒரு லிஸ்டா மாறிடும். ஹல்லேலூயா, ஆமென். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் ஒரு விசை இவருடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏதோ வாழ்க்கையில தவறி இருக்கலாம். அந்த விபச்சார ஸ்திரீக்கு நீங்க ஒரு புதிய பார்வையை, ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய அணுகுமுறையை, ஒரு புதிய வாழ்வை நீர் கொடுத்தது போல இன்றைக்கு இந்த பெண்களுக்கு, இந்த குடும்பத்திற்கு நீங்க அதை அனுக்கிரகம் பண்ணுங்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அந்த கல்வாரி சிலுவையினால உங்களுக்கு மீட்பு இருக்கிறது, விடுதலை. May God bless you. Amen.